நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். அவர்கள் நான் நீதி நெறியை எடுத்துரைக்கும். கடவுளின் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கின்றது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் கடவுளின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இத்திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் திருக்குடும்ப சபை மற்றும் பரிசுத்த அமலோற்பவ மாதா இளம்பெண்கள் சபையின் சார்பாக வணக்கங்களும் திருவிழா நல்வாழ்த்துக்களும். இன்றைய நாளில் நமக்கு இறைவன் கீழ்ப்படிதலை பற்றியும் நோன்பு பற்றிய கேள்விகளுக்கான பதிலையும் எடுத்துரைக்கிறார். எனவே நாமும் கீழ்ப்படிதலை பற்றி கூறும் இப்பள்ளியில் இணைவோம். இயேசுவில் பிரியமானவர்களே, நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாருக்கு நாம் விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தால் நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாருடைய பரிந்துரை பாதுகாப்பால் நம்முடைய குடும்பங்களில் இந்நாள் வரை நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறுவோம். தொடர்ந்து நம்முடைய பாதுகாவலருடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் நம்முடைய குடும்பங்களில் எப்பொழுதும் இருக்கும்படியாகவும், குறிப்பாக இன்றைய நாளில் இந்த வேளையில் என்னென்ன மன்றாட்டுக்களோடு நாம் நம்முடைய பாதுகாவலரை தேடி வந்திருக்கிறோமோ அனைத்து மன்றாட்டுக்களுக்காகவும் இவர் இறைவனிடம் நமக்காக பரிந்து பேசி இறைவனின் ஆசீர்வாதங்களை நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய ஊருக்கும் பெற்று தருவார் என்ற நம்பிக்கையோடு இத்திருப்பள்ளியில் இணைவோம். புனிதமிக்க இந்த இறைபலியை ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி வரும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்று அவற்றிற்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வு தருவாராக்க.
மன்றாடுவோமாக. என்றென்றும் இல்லாமல் இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகி எங்களுக்கு வழங்கினீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் மின்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய வாசகமானது எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாசகத்தில் கிறிஸ்து தன்னையே தலைமை குருவாக உயர்த்தி கொள்ளவில்லை, மாறாக தன் தந்தையிடமே வேண்டி அவருக்கு கீழ்ப்படிந்து அவரின் கடமைகளை நிறைவேற்றினார். அவர் இறைமகனால் இருந்ததும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். எனவே நாமும் கீழ்ப்படிதலை பற்றி கூறும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். ஆண்டவரே பேசும், அடியான் கேட்கிறேன். இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 5, வசனங்கள் 1 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, தலைமை குரு ஒவ்வொருவரும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகிறார். அவர்தாமே வலுவின்மைக்கு ஆளாகியிருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நெறி தவறி நடப்போருக்கும் பரிவு காட்டக்கூடியவராய் இருக்கிறார். அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக பழி செலுத்துவது போல தம் வலுவின்மையின் பொருட்டு தமக்காகவும் பழி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார். மேலும் யாரும் இம்மதிப்புக்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்வதில்லை. ஆரோனுக்கு வந்தது போல கடவுளிடமிருந்தே அழைப்பு வர வேண்டும். அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மையே உயர்த்தி கொள்ளவில்லை. நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவரே அந்த மேன்மையை அவருக்கு அளித்தார். இவ்வாறே மற்றோரிடத்தில் மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று கூறப்பட்டுள்ளது. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். மெல்கிசேதேக்கின் முறைப்படி வந்த தலைமை குரு என்று கடவுள் அவருக்கு பெயர் சூட்டினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
உமது ஒளியால் என்னை நிரப்புகின்றீர். பொல்லார் தீயோர் தரமின்றி காத்திடுவீர். உமது நீதியால் என்னை நிறைத்திடுவீர். என் தாகம் தீர்ப்பவரே, என் வாழ்வை மீட்பவரே, இறைவா, 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 என் இறைவா. ஆண்டவரே, உம் பேரன்பு உயர்ந்துள்ளது. நோய்களையே உம் நேர்மை தொடுகின்றது. உமது நீதி மழைகளைப் போல் வளர்ந்துள்ளது. உமது தீர்ப்பு கடல்களைப் போல் ஆழமானது. இறைவா, 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 என் இறைவா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதின செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1 முதல். மத்தேயு எழுதின செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1 முதல். இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழையரின் உள்ளத்தோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருறுவோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனி உடையோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர். நீதி நாட்டும் வேட்கை கொண்டோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களை மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
தூய்மையான உள்ளத்தோர் பெயர் பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்கும் பொழுது நாம் கடவுளை காண்கின்ற பெயர் பெறுகிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு குரு தன்னுடைய சீடர்களுக்கு பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறார். அந்த பயிற்சியின் பொழுது அவர்கள் கேட்கின்ற ஆழமான அர்த்தமான கேள்விகளுக்கு அவர்களுக்கு பதில் அளித்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரும் விதவிதமான கேள்விகளை, சிந்தனைகளை தூண்டக்கூடிய கேள்விகளை தங்களுடைய குருவிடம் கேட்கின்றார்கள். அவரும் பொறுமையாக நிதானமாக அவர்கள் கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதிலளித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு சீடர் தன்னுடைய குருவிடம், இதோ ஆண்டவரை நான் காண வேண்டும், ஆண்டவர் எனக்குள் வர வேண்டும், அப்படி என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார். அப்பொழுது அந்த குரு கூறுகிறார், இதோ ஆண்டவரை நீ காண வேண்டும் என்றால், ஆண்டவர் உனக்குள் வர வேண்டும் என்றால் உன்னுடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்துக்கொள். ஏனென்றால் ஆண்டவர் உன்னுடைய உள்ளம் தூய்மையாக இருக்கும் பொழுது அவர் உனக்குள் வருகிறார். அவர் உனக்குள் வரும் பொழுது நீ அவரை காணும் பேறு பெறுகின்றாய் என்று கூறுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய மைய சிந்தனையாக ஆண்டவரை கண்டவர் புனித அந்தோனியார் என்ற தலைப்பில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை தூய அந்தோனியார் கண்டார் என்றால் அவருடைய வாழ்க்கை தூய்மையாக இருந்தது, பிறருக்கு எடுத்துக்காட்டதாக இருந்தது, எந்த ஒரு பாவமும் அறியாமல் இருந்தவராய் இருந்தார். அதனால் ஆண்டவரை காண்கின்ற பேற்றினை பெற்றார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாய் இருக்கிறோம்? பல நேரங்களில் நாம் நம்முடைய உள்ளத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காத மனிதர்களாய் வாழ்ந்து வருகிறோம். என்னுடைய வெளிப்புறத்தை நான் பார்க்கிறேன், வெளிப்புறம் அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இவனுடைய வெளிப்புறத்தை பார்க்கின்ற மக்கள், இவன் நல்லவனாய் இருக்கிறான், இவனை போல் நானும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் என்று நினைத்து கொண்டு பல்வேறு விதமான அழகு சாதனங்களை போர்த்து என்னை அழகுபடுத்தி கொண்டு பிறர் முன்னால் நான் அழகாக இருக்கிறேன் என்பதை நாம் காண்பிக்க விரும்புகிறோம். இது இயற்கையான ஒன்று, இதில் தவறு ஒன்றும் இல்லை. அதே வேளையில் என்னுடைய வெளிப்புறத்திற்கு, என்னுடைய புற தோற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற நான் என்னுடைய உள்ளத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றேனா? என்னுடைய உள்ளம் தூய்மையாக இருப்பதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கின்றேனா என்ற ஒரு கேள்வி எழுப்புவோம். ஏனென்றால் விவிலியத்தில் பார்க்கிறோம், அன்னை கன்னிமரியாள் இந்த உலகில் பாவங்கள் இல்லாமல் பிறந்தார், மாசு மறுவில்லாமல் பிறந்தார். அதனால் அந்த ஆண்டவரை தன்னுடைய வயிற்றில் தாங்குகின்ற அந்த பேரினை பெறுகிறார். அதே போல பார்க்கிறோம், புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையில் பாவங்கள் இல்லாமல் வாழ்ந்தார். அதனால் அவரை காண்கின்ற பேறு பெறுகின்றார். அவர் பார்க்கிறோம், அவருடைய நண்பரான டிஜோ என்பவருடைய இல்லத்திற்கு சொல்கிறார். அந்த டிஜோ என்பவர் மிகப்பெரிய அரசாங்க அலுவலகத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறார். அந்தோனியாரை விருந்துக்கு அழைக்கின்றார். அந்தோனியாரும் மன மகிழ்ச்சியோடு செல்கிறார். உணவு பருமாறிய பிறகு ஒரு அறையில் தங்குவதற்காக அந்தோனியாருக்கு ஒரு அறை ஒதுக்கப்படுகின்றது. அந்த அறையில் அந்தோனியார் தங்கிவிடுகிறார். நண்பர் அவருடைய அறைக்கு சென்று விடுகிறார். நள்ளிரவு நேரத்தில் எதர்ச்சியாக அந்த நண்பர் டிஜோ வெளியே வருகிறார். வெளியே வந்து பார்க்கும் பொழுது அந்தோனியாருடைய அந்த கதவு துவாரங்களில் இருந்து மிக வெண்மையான ஒளி வருகிறது. இந்த ஒளி எங்கிருந்து வருகிறது என்பதை பார்ப்பதற்காக அவர் செல்கிறார். அந்த சாவி துவாரத்தின் வழியாக உள்ளே என்ன நடக்கிறது என்பதை பார்க்கிறார். அங்கு பார்க்கிறார், அவருடைய கண்களால் நம்ப முடியவில்லை. அந்த அளவுக்கு இருக்கிறது என்றால் புனித அந்தோனியார் குழந்தை இயேசுவை தன்னுடைய கரங்களில் தாங்கியவராய் அவரோடு விளையாடி கொண்டிருக்கின்றார். இதை பார்த்து டிஜோ அதிர்ச்சி அடைந்து புனித அந்தோனியாரிடம் இதை பற்றி கேட்கின்றார். அவர் கூறுகிறார், இதை நீ ஒரு பொழுதும் நான் இறக்கும் வரை நீ வெளியே சொல்லக்கூடாது என்ற சத்தியத்தை அவரிடம் பெற்றுக் கொள்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, தூய்மையான வாழ்க்கை வாழும் பொழுது நாம் இறைவனை காண்கின்ற பேறு பெறுகிறோம் என்பதற்கு அவருடைய வரலாற்றில் இருந்து இந்த உண்மை மிக பொருத்தமாக இருக்கிறது. அதே போல அன்னையுடைய வாழ்க்கையிலிருந்து அவர் உதிரத்தில் தாங்கிய இயேசு பிரசனத்தில் ஆண்டவரை தாங்கி இருக்கிறார், அதுவும் உண்மையாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாய் வாழப்போகிறோம் என்ற கேள்வியை நம்முள் எழுப்புவோம். அந்தோனியாரை போல நானும் ஆண்டவரை காண வேண்டும் என்றால், அந்தோனியாரை போல, அந்தோனியாருடைய வாழ்க்கையை போல என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வர வேண்டும் என்றால்
என்னுடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்னுடைய வெளி தோற்றத்தை வைத்து என்னை முடிவு செய்வது கிடையாது. இவன் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறான், அழகாக உடை உடுத்திக் கொண்டு இருக்கிறான், கையில் திருவுளியம் வைத்துக் கொண்டு இருக்கிறான், ஆகவே இவன் நல்ல மனிதன் என்று ஆண்டவர் முடிவு செய்யவில்லை. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கிறார். அதனால்தான் பார்க்கிறோம், நாம் ஆண்டவர் இறைவாக்கினரை, நீ ஈசாயின் புதல்வர்களுள் ஒருவனை அரசனாக திருப்பொழிவு செய் என்று கூறி ஈசாயினுடைய வீட்டிற்கு அனுப்புகிறார். இறைவாக்கினர் திருப்பொழிவு செய்கின்ற எண்ணெயை கையில் எடுத்துக்கொண்டு ஈசாய் நிலத்திற்கு செல்கின்றார். ஈசாயிடம் சென்று, உன் மகன் ஒருவனை நான் திருப்பொழிவு செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். மூத்த மகன் வருகிறான். பார்ப்பதற்கு அரசனை போல தோற்றம் இருக்கிறது, கம்பீரமான உடல் இருக்கிறது. ஆண்டவர் கூறுகிறார், இவனை நான் அரசனாக திருப்பொழிவு செய்யவில்லை என்று கூறுகிறார். இரண்டாவது மகன் வருகிறான். அவனுக்கும் அரசனுக்குரிய தோற்றம் இருக்கிறது. ஆண்டவர் கூறுகிறார், இதோ இவனை நான் அரசனாக திருப்பொழிவு செய்யவில்லை என்று கூறுகிறார். இவ்வாறாக ஒவ்வொரு புதல்வர்களாய் வருகிறார்கள். அவர்கள் யாரையும் இறைவன் தேர்வு செய்யவில்லை. அவர்கள் அனைவரும் அரசனுக்குரிய தகுதியை பெற்றிருந்தனர். அப்பொழுது இறைவாக்கினர் ஈசாயிடம் கேட்கிறார், உனக்கு வேறு புதல்வர்கள் இருக்கிறார்களா என்று கேட்கின்றார். அப்பொழுது அவர் கூறுகிறார், இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று கூறுகிறார். அவனை அழைத்து வா என்று கூறுகிறார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது வருகிறார். அவனை எண்ணெயை ஊற்றி அரசனாக திருப்பொழிவு செய்கிறார். அப்பொழுது அனைவருக்கும் வியப்பாக இருக்கிறது. அரசனின் தோற்றத்துக்குரிய அனைவரையும் ஆண்டவர் விட்டு சாதாரண ஆடு மேய்க்கின்றவரை அரசராக ஏன் திருப்பொழிவு செய்கின்றீர் என்று கேட்கும் பொழுது இறைவன் மிக அழகாக கூறுகிறார், மனிதர்களாகி நீங்கள் அவருடைய புறத்தை பார்க்கிறீர்கள், அவருடைய வெளி தோற்றத்தை பார்க்கிறீர்கள், ஆண்டவராகிய நான் அவர்களின் உட்புறத்தை அகத்தை பார்க்கிறேன் என்று கூறுகிறார். அகத்தை பார்த்து தாவீதை அரசனாக திருப்பொழிவு செய்கிறார். அதே போல பார்க்கிறோம், சக்கையினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், சக்கையுவை பாவி என்று சமூகம் வெறுத்து ஒதுக்கி வைத்திருக்கிறது. அவரோடு யாரும் பழகுவதில்லை. ஆனால் சக்கேயு ஆண்டவரை காண வேண்டும் என்ற விருப்பம் மனதில் கொண்டிருந்தான். அதை அவன் யாரிடமும் தெரிவிக்கவில்லை, உள்ளத்தில் மட்டும் வைத்திருந்தான், நான் ஆண்டவரை காண வேண்டும் என்று. அதனால் மரத்தின் மீது அவன் ஏறுகிறான், ஆண்டவரை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவனுடைய உள்ளத்து விருப்பத்தை ஆண்டவர் அறிந்திருந்தார். அதனால் தான் பார்க்கிறோம், சக்கேயுவே இறங்கி வா என்று கூறிவிட்டு உன்னுடைய இல்லத்தில் நான் உணவு அருந்த வேண்டும் என்று கூறுகிறார். சக்கேயு சென்று ஆண்டவரிடம், ஆண்டவரை உம்மை நான் காண வேண்டும் என்று கூறவில்லை. அல்லது அவருடைய சீடர்களும் சென்று ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும், எனக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறவில்லை. அவன் உள்ளத்தில் மட்டும்தான் நினைத்திருந்தான். ஆண்டவர் அவனை அழைத்து அவருடைய வீட்டில் உணவு அருந்தினார். ஆகவே உன்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அந்த உள்ளத்தில் பாவங்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது, தூய்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் குடிகொள்கிறார். ஆண்டவரை காண்கின்ற பேரினை நான் பெறுகிறேன். ஆகவே இயேசுவில் பிரியமானவர்களே, புனித அந்தோனியாருடைய திருவிழாவை கொண்டாடுகிற நாம் அவரை போல வாழ வேண்டும் என்றால், அவரை போல ஆண்டவரை காண வேண்டும் என்றால், அவரை போல வல்ல செயல்களை செய்ய வேண்டும் என்றால் உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வோம். அதுதான் இந்த திருவிழா நமக்கு விடுக்கின்ற அழைப்பாக இருக்கிறது. எவ்வாறு தாவீதுவை உள்ளத்தை பார்த்து இறைவன் தேர்ந்து கொண்டாரோ, சக்கையுவை உள்ளத்தை பார்த்து இறைவன் தேர்ந்து கொண்டாரோ, அன்னை மரியாள் தூய்மையாக இருப்பதால் இறைவன் அவரை தன்னையே அவருடைய வயிற்றுக்குள் வைத்தாரோ, புனித அந்தோனியார் கரத்தில் இறைவனை தாங்குகின்ற பேறு பெற்றாரோ, அதே போல நாமும் ஆண்டவரை தாங்கும் பேற்றினை, அவரை காணும் பேற்றினை பெறுவோம். ஆகவே உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வோம், ஆண்டவரை காண்கின்ற அந்த பாக்கியத்தை பெறுவோம் என்ற சிந்தனையுடன் தொடர்ந்து இந்த திருப்பலியில் பக்தியுடன் மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனின் பாதத்தில் எடுத்துரைப்போம். அன்பு தந்தையே இறைவா, உம் திருவுடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் துறவரத்தார் ஆகியோர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும், உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
ஏற்படுத்தியவரே, எம் குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களில் அன்பு, சமாதானம், சந்தோஷம் பெருகவும், நம்பிக்கையின்மையினால் பிரிந்து கிடக்கும் குடும்பங்கள் கருத்து வேறுபாடுகளை களைந்து கருணையால் ஒரே குடும்பமாய் திருக்குடும்பமாய் வாழும் வரம் வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று அறிவுறுத்துவரே எம் இறைவா. பிள்ளைகள் பெற்றோரை மதித்து அவர்கள் சொற்படி கேட்பவர்களாகவும், ஆசிரியர்களையும் மூத்தோரையும் மதிப்பவர்களாகவும், குடும்பங்களில் அன்பை பகிர்ந்து பெற்றோரை முதிர் வயது வரை பேணி காக்கும் உள்ளத்தை தர வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மையின் இறைவா, எங்கள் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்து எங்கள் உழைப்பிற்கேற்ற நற்பலனை தந்து எங்களுக்கு போதுமான செல்வங்களை தந்து எங்கள் வாழ்வு வளம் பெற செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே எம் இறைவா, எம் ஊரில் உள்ள இளம்பெண்கள் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம். அவர்களது வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நல் வரங்களை அளித்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் மௌனமாக மன்றாடுவோம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் இப்பொழுது எங்களுடைய மனதில் இருக்கின்ற பல்வேறு விதமான தேவைகளை, எதிர்பார்ப்புகளை, கவலைகளை, கண்ணீர்களை உம்முடைய பாதத்தில் எடுத்துரைத்திருக்கிறோம். நீரை எங்களை ஆசீர்வதித்து எங்கள் குடும்பங்களில், தனிப்பட்ட வாழ்க்கையில், எங்களுடைய ஊரில் என்னென்ன மன்றாட்டுக்கள் நிறைவேற வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கிறோமோ அனைத்து மன்றாட்டுக்களுக்கும் செவி கொடுத்த ஆசீர்வாதங்களை தந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களை நிரப்பும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என்னையே தந்தேன் இறைவா,
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பள்ளி எல்லாம் உள்ள தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியினை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோணியாரின் நினைவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்துகின்ற பலி உமாக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரையின்படி எங்களையே முழுமையாக உமாக்கு அளித்து உமை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாரின் நினைவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமாக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவர் நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக இவை எங்களுக்கு மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு இருந்த இறந்திய பின் கணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான
உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பு ஆண்டவரை, இன்றைய நாளில் இந்த நவநாளை சிறப்பிக்கின்ற திருக்குடும்ப சபையினர், அமலோற்பு மதா சபையிலும் பெண்கள் அனைவரையும் ஆஸ்வதித்தருளும். ஆண்டவரை, அவர்கள் மனதில் நினைக்கின்ற ஒவ்வொரு தேவைகளையும் நிறைவேற்றி குடும்பங்களில் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தந்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்துதர்கள், எங்களுடைய ஊரின் பாதுகாவலரான புனித அந்தோணியார், மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதன் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் அருளும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். இவர் தருகிற அந்த அன்பு விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நம் அனைவருமே பேறு பெற்றோரும். பரிசுத்தாவியே, தேவரீர் எழுந்தருளி வாரும். சத்திய திருச்சபையின் குருக்கள் அனைவருக்கும் புதியதோர் உள்ளத்தை தந்தருளும். இயேசுவின் சற்பிரசாத உடல் மீதும் அவரது மறை உடல் மீதும் தங்களுக்குள்ள கடமைகளை அவர்கள் விடாது சிறந்த விதமாக நிறைவேற்றுவார்களாக. கிறிஸ்துவின் சீடர்களும் அப்போஸ்தலருமானவர்களுக்கு தூய உள்ளத்தை அருள்வீராக. அவர்கள் அனைத்திற்கும் மேலாக இறைவனுக்கு அன்பு செய்வார்களாக. வல்லமையுள்ள உமது குரலுக்கு அவர்களின் இருதயம் என்றும் கீழ்ப்படிவதாக. இழிவான ஆசைகளுக்கும் உலக பொருள்களுக்கும் அவர்களது உள்ளம் என்றும் அடைபட்டிருப்பதாக. திருச்சபையின் நலனுக்காகவே அவர்கள் வாழ்வார்களாக. கிறிஸ்துவின் இருதயத்தை போல் அவர்களும் சாலமான இருதயமுள்ளவர்களாய் அகில திருச்சபையின் நலன் மீதும் என்றும் அக்கறை கொண்டிருப்பார்களாக. அனைவருக்கும் அன்பு செய்து அனைவருக்கும் பணிபுரிந்து அனைவருக்காகவும் தங்கள் துன்ப வேதனை சோதனைகளை சகிப்பதற்கான வலிமை மிக்க இருதயத்தை குருக்கள் அனைவருக்கும் அருள்வீராக. ஆமேன்.
அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? நம்முடைய திருவிழாவுடைய எத்தனாவது நாள் இது? 7ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்களையும், புனித செபஸ்தியார் திருவிழா நல்வாழ்த்துக்களையும் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் மிகச் சிறப்பாக ஆண்டவரை கண்ட அடியார் புனித அந்தோணியார் என்ற சிந்தனையில் சிந்தித்துக் கொண்டிருப்போம். இன்றைய நாளில் மிக அருமையாக இன்றைய நாளில் நவநாளில் திருப்பலியை நிறைவேற்றுபவர்கள் அருள்பணி வினீத் ராஜா அவர்கள். தந்தை அவர்கள் தற்போது நமதுக்கு மிகவும் நெருக்கத்தில் இருக்கின்ற வெள்ளப்பட்டி என்கின்ற பங்கு தளத்தினுடைய பங்கு தந்தையாக இருந்து செயல்படக்கூடியவர்கள். தந்தை அவர்கள் இன்றைய நாளில் மறைவுரையில் மிகச் சிறப்பாக அனைத்து நிகழ்வுமே சொல்லியிருப்பார்கள். நம்முடைய ஊரின் மீது அதீத பற்று கொண்டவர். தாளமுத்து நகரில் உரையாளாக இருக்கும்போது ஏதாவது இன்னொரு தேவை என்றால் தந்தை அவர்கள் தான் அழைப்பேன், அன்போடு வருவார்கள். சிலுவைப்பட்டிக்கு அதிக நாட்கள் வந்து நமக்கு எல்லா ஆன்மீக காரியங்களும் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த சிலுவைப்பட்டின் மீது அதிக பற்று கொண்ட ஒரு தந்தை அவர் இன்று திருப்பலி நிறைவேற்றியிருப்பது நமக்கு மகிழ்ச்சி. எனவே தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றி சொல்லி திருவிழா வாழ்த்தை சொல்லி ஆண்டவர் பேரால் அவரை ஆசீர்வதிப்போம். இன்றைய நாளில் இந்த திருப்பலியை சிறப்பித்தவர்கள் திருக்குடும்ப சபை, மத சபை சிறப்பிச்சாங்களா? யாரெல்லாம்? 1 2 3. இந்த நாடாக்கள் எங்க? சரி, சாயந்தரம் நீங்க கலை நிகழ்ச்சி கொடுத்துருவீங்கள? தயாரா இருக்கீங்கல்ல? சரி. அப்போ பரிசுத்த அமலோற்ப மாதா சபைக்கும் திருக்குட சபைக்கும் நம்முடைய நன்றியை சொல்லி திருவிழா நல்வாழ்த்தை சொல்லி ஆண்டவர் பேரால் ஆசீர்வதிப்போம். இனியவர்களே, இன்று சரியாக 12 மணிக்கு நம்முடைய அந்தோணியார் திருப்பட்டத்திற்கு முன்பாக ஜெபமாலையும் அந்தோணியார் ஜெபமும் நடைபெறும். சரியாக மாலை 6:30 மணி அளவில் ஜெபமாலை, மன்றாட்டு மாலை, மறையுரை, நற்கருணை ஆசி நடைபெறும். ஆண்டவரை கண்ட அடியார் புனித அந்தோணியார் என்ற தலைப்பில் அருப்பணி பிரதாப் அவர்கள் மறையுரை வழங்குவார்கள். அவர்கள் தற்போது வடக்குங்குளத்தினுடைய உதவி பங்கு தந்தையாக இருக்கிறார்கள். இன்று இரவு 9 மணி அளவில் கலை நிகழ்ச்சி நடைபெறும். அதை வழங்குவர்கள் தூய அமலோற்ப மாதா சபை மற்றும் திருக்குடும்ப சபை. நேற்றைய நாளில் கலை நிகழ்ச்சி வழங்கியவர்கள் புனித சூசேப்பர் கெபி திரு இறை மக்கள். அவர்களுக்கு நம்முடைய கரங்களை தட்டி நல்வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஓட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராக அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்று தருவீராக. அதனால் புனித அந்தோணியாரின் நினைவில் அவர்களும் அது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவான முறையில் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீரிலும் புனித அந்தோணியாரின் பரிந்துரையிலும் பாதுகாப்பிலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
பணிகள் எப்போதும் செய்து வரும் சிலுவை நகர் புனித புதுமை புனிதரே, உம் திருவடி பணிந்து நிற்கும் அடியோரின் வேண்டுதலை தயவோடு கேட்டு நிற்பாய். முடவரும் செவிடரும் குருடரின் கண்ணீரை துடைத்திட எத்தனை புதுமை செய்தாய். உம் திருத்தலம் நாடி வரும் ஏழையடியோர்களை இரக்கமுடன் தாங்கி நின்றாய். தேவாதி தேவனை திருக்கரத்தில் ஏந்தியே எனக்கொரு புதுமை செய்தாய். ஆகாது முடியாது என்றதை மாற்றியே கர்த்தரால் ஆகும் என்றாய். இப்புண்ணிய ஸ்தலமதில் திருப்பாதம் வணங்கியே புத்திர பாக்கியம் தந்தாய். எத்தனை புதுமை மேல் புதுமைகள் செய்தாலும் நீர் இன்னும் ஒரு புதுமை செய்வாய். சிலுவை நகர் புனிதரே, உமக்கொரு மகுடமாய் புதியதோர் ஆலயம் கட்டவே உம் பொற்பாதம் வணங்கியே இடரல் பல நேர்ந்தாலும் உம் நல்லாசீர் தாரும் ஐயா. கருணை சரி தந்தை அந்தோணி எனும் நேசனே, கமலத்திலங்கும் அரசே, புதிய கோவில் கட்டுமான பணி சிறப்பாக நடைபெறவும் அதற்காக உதவி செய்கிற குடும்பங்களின் நலனுக்காகவும் புனித அந்தோணியாரை பார்த்து வேண்டிக் கொள்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. உத்தரக ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மங்களுக்கு ஆறுதலாக வேண்டிக் கொள்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவதே. அச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென்.